டேய் செல்வா, சொல்லு மச்சான். ஒழுங்கு மரியாதை நீ எனக்கு உண்மையாக சொல்லிவிடு. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து நம்ம ஏதோ ஒரு ஃபன்னுக்கு பேசின அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணது நீ தானே? ஆமாம் மச்சான், நான் தான்டா பண்ணேன் நினச்சேன்டா. நான் உன்கிட்ட சொல்லலை, ஏன்னா இந்த டீல் கண்டிப்பாக உனக்கு நல்லா இருக்கும்டா, எனக்கு தெரியும் மச்சான். ஸோ அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லலை. ஏய், எனக்கு நல்லது பண்ணுறதுக்கு நீ யாரா? இது ஏன் காசு, ஏன் உழைப்பு. என்ன மச்சான் இப்படி பேசுகிற? ஒரு வார்த்தை நீ என்கிட்ட கேட்டுக்கணும்ல. ஏ மச்சான், ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு நினச்சேன்டா. எனக்கு என் பணம் வேணும். அந்த உரிமையை பற்றி திருவள்ளுவர் என்ன திரும்ப சொல்லியிருக்காரு? இப்போவும் திருக்குறள் போனதை பாட தரேன்ட்ட. விழுத கையான் வேண்டியிருப்பர் கெழுத கையாட் கேளாது நட்டார் செய்யின். ஒன்னெல்லாம் அப்படியே வெட்டி கொன்றுலாமான்னுக்குடா. ஏய், ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஓ நல்லது தான் சொல்கிறேன், கேளு. நம்மளை கேட்காமலே நமக்காக ஒரு நல்லதை ஒரு ஃப்ரெண்டு பண்ணுறான் அப்படின்னா அது அவன் நம்ம மேலே வச்சுக்கிற அந்த உரிமை அப்படின்னாண்ட அர்த்தம். அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். உன் பணத்தை நான் திருடலடா. இந்த பிஸ்னஸில் நீ கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு தெரிஞ்சுதான் மச்சான் உனக்காக நான் இதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். I know you will succeed in this. You just have to trust me. சரி, நீ இவ்வளோ தூரம் சொல்கிற, ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். What this verse means is that if a friend without asking you is doing something positive, to help you out, you shouldn't get offended about that. You should feel proud of the fact that they have that bonding, they have that right to do that for you. That's what this verse means.